உலகின் முதல் 3D பிரிண்ட் ராக்கெட் என்ஜினை சென்னை ஐஐடியின் ஸ்டார்ட் அப் நிறுவனம் ஒன்று வடிவமைத்துள்ளது. அக்னிகுல் ஸ்டார்ட் அப் நிறுவனம் உருவாக்கியுள்ள அக்னிபான் ராக்கெட் குறித்து சென்னை ஐஐடி பேராசிரியர் சத்யநாராயணாவுடன் எமது செய்தியாளர் கீதன் நடத்திய பிரத்யேக நேர்காணலை தற்போது காணலாம். அடுத்த கட்டத்தில் இந்த 2 ஸ்டேஜ் ஒரு 3-4 சிறப்புகள் இருக்குது. முதல் பாயிண்ட்டு, உலகிலேயே முழுமையான 3D பிரிண்டிங் என்ஜின் கட்டி நேற்றுக்கு பறக்க விட்டுருக்கோம். ரெண்டாவது, இந்தியாவிலேயே முதல் முறையாக செமி கிரையோ என்ஜின் அப்படின்னு சொல்லிட்டு கெரோசின் ஆர் ஏவியேஷன் டர்பைன் ஃபியூல் அண்ட் லிக்விட் ஆக்சிஜன் அந்த காம்பினேஷனில் அந்த நேற்றுக்கு ராக்கெட் பறந்துருக்கு. மூணாவது, இந்தியாவிலேயே முதல் முறையாக ஒரு தனியார் ஏவு தளத்திலிருந்து இது ஏவப்பட்டிருக்கு. நாலாவது, இது ஃபஸ்ட்டு கண்ட்ரோல்டு வெர்டிக்கல் லான்ச் ப்ரைவேட் ராக்கெட். இன்ஜின் முழுக்க முழுக்க இந்தியாவிலேயே டிசைன் பண்ணி தயாரிக்கப்பட்டது. எங்களுடைய சொந்த முயற்சியில் தான் இது நடந்தது. இங்கே தான் இந்த மையத்தில் தான் அதெல்லாம் ஆரம்பித்தோம். இந்த சேட்டலைட் டெக்னாலஜி ரொம்ப முன்னேறி இருக்குது. நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கூட இங்கேருந்து இப்போ சேட்டலைட்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் இருக்குது. முன்ன மாதிரி இல்லாமல் இப்போ பெரிய பெரிய சேட்டலைட்ஸ்லாம் முன்னால் பூமியிலேருந்து ரொம்ப தூரத்தில் சுற்றிட்டு இருக்கக்கூடிய டெக்னாலஜி இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா அதிலேருந்து இறங்கி பூமியிலேருந்து ரொம்ப அண்மையில் இருக்கக்கூடிய ஒரு டிஸ்டன்ஸில் நிறைய சேட்டலைட்ஸ் சின்னதாக போடுற மாதிரி மாறிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன சேட்டலைட்ஸை அனுப்பணும் அப்படின்னா இந்த மாதிரியான தனியார்களுடைய அகெயின் சின்ன ராக்கெட்ஸ், நம்ம மினி ராக்கெட்ஸ் ஆர் வாட் எவர் வி கேன் கால் இட், இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அடுத்த கட்டமாக உங்களுடைய திட்டம் என்ன சார்? எப்போ அடுத்த கட்டமாக நம்ம ராக்கெட் வித் சேட்டலைட்டோட நம்ம லான்ச் பண்ண போகிறோம்? அது என்ன மாதிரியான ஆராய்ச்சிகள் மேற்கொள்ள இருக்குது? ஆமாம், அடுத்த கட்டத்தில் இந்த 2 ஸ்டேஜ் ராக்கெட்டு அக்னிபான், இந்த சார்ட்டட் இல்லாமல் டைரெக்டாக அக்னிபானுக்கே போகணும். இந்த அக்னிபான் 2 ஸ்டேஜில் ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் நிறைய இன்ஜின் கிளஸ்டராக இருக்கும். 4லேருந்து 7 இன்ஜின் வரைக்கும் இங்கேருந்து கிளஸ்டர் பண்ணுவோம். ஸோ அதனால் முதல்ல அந்த இன்ஜின் ஒரு சிங்கிள் இன்ஜின் முதல்ல ப்ரூவ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் கிளஸ்டர் இன்ஜின் ப்ரூவ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஸ்டேஜ் செப்பரேஷன், இந்த ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ஸ்டேஜ் செப்பரேட் ஆகக்கூடிய ஒரு டெக்னாலஜி. இது எல்லாத்தையும் கிரவுண்ட் டெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா இன்னும் ஒரு வருஷத்துக்குள்ளே வி ஷுட் பி ஏபிள் டு கெட் தட்.